தேவனை தேடுகிறவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, தேவனை தேடாதவர்களாக இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள யாராலையும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நியாய தீர்ப்பு கட்டாயமாக அவரால் படைக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நியாய தீர்ப்பை நாம் நல்லபடியாக எதிர்கொள்ளணும்னா, இந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கணும்னா நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நியாய தீர்க்கிறது எப்படி முடியும்? நீதிமானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நியாய தீர்ப்புக்கு பிறகு ஆண்டவரோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நியாய தீர்ப்பு உங்களுக்கு ஒரு நல்ல நியாய தீர்ப்பாக இருந்துச்சுன்னா, தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு என்னைக்கு நித்திய காலம் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம்மா. அதே இன்னைக்கு பாருங்க, துன்மார்க்கர்களுக்கோ அந்த நியாய தீர்ப்பு ஒரு மிக வேதனையான ஒரு நாளாக மாறும். மலையிலே சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவரை விட்டு தூரம் போய் பாவம் செய்து மனம் போல நடந்து எப்படியோ வாழ்ந்து, ஆனால் ஒரு நாள் யாராக இருந்தாலும் நியாய தீர்ப்பில் நீங்கள் நிற்க தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.